கொள்ளைக்காவாடா என்னவா எங்கம்மா பேர் பாதி இல்லவா எங்கம்மா பேர் பாதி வாடி அதான் அம்மா ஒண்ணுதான் கங்கம்மா ஒண்ணுதான் கிருஷ்ணாலு புத்தி கெளிவர்த்தா அரிகேரி முரங்கேரி கோய்கேரி பண்டிகேரி கோயிந்தா எங்கம்மா பேர் பாதி வாடி ஒரு வண்டி எத்தனை பேர் தாங்க அதான் வண்டி தாங்க ஸ்டாண்ட் எடுத்தாங்க 7 பேர் உட்கார்றாங்க கிடையாது நான் எதுனா சாப்பிட்டு விட்டு போறேன்னு பெருமாள் சாப்பிட்டு இருந்தா மொத்தம் அப்படியே பழிச்சு போடும் எங்கடா போற திருப்பிக்கின்னு போறேன் மயதாண்டிட்டு போச்சு புதுசா ஆரம்பிச்சு ஏன் போறேன் இல்லப்பா திருப்பதிக்கு போறேன் பெரிய பாராத்தன நான் அம்மா என்ன விட்டாங்களா எங்க சித்திட்டு போச்சு இல்லவா திருப்பதிக்கு போறேன் திருப்பதிக்கு போய் முருகரை பார்த்துட்டு வரும்போது திருத்தணி வந்து பெருமாளை பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து காமாட்சி அம்மா பார்க்கலாம். திருப்பதியில தான் பெருமாள் இருக்கிறாரு, திருப்பதியா திருத்தணியில தான் முருகன் இருக்கிறாரு. அவங்க எப்படா இடம் மாறினாங்க? உங்க அம்மா பெற்றுனாங்களா அப்போ பூதேவி எங்க ஆயா சொல்லிச்சு நானு திருப்பதியில முருகன் இருக்கிறாரு. டேய் மரியா கோயா அழகா தான் சொல்லிருக்கோம். சரி நீ தான் மாத்தி சொல்லிட்டு எப்படியோ ஒண்ணு மாத்திட்டோமா. பெரிய பராத்தனை நம்மளுது இந்த வச்சிருக்குமா ரொம்ப நாளா பராத்தனவா எனக்கு கல்யாணம் ஆயி இல்லடா பூதேவி திருமணம் முடிந்து எல்லாத்துக்கும் குற்றம் கண்டுபிடிப்பான். சரி திருமணம் முடிந்து ஒரு 8 மாசம் அர்த்தம் மாறிடும். எனக்கு அந்த மாதிரி சொன்ன வராது. எங்க அம்மான்னு சொல்லும் போது எங்க அம்மான்னு சொன்ன கேட்டே வருது இல்லையா? எனக்கு கல்யாணம் ஆயி எனக்கு வரல பாதுமே சொன்ன நீ என்ன குறுக்கு எங்கன்னா நித்தி கேள்வி கேட்டா நான் எங்க ஓட்டணும் அங்கிருந்து திரும்பி ஆரம்பிச்சாதான் எனக்கு வரும். சரிப்பா எனக்கு கல்யாணம் ஆயி சரி உனக்கு கல்யாணம் ஆயி இரு திரும்பி எனக்கு கல்யாணம் ஆயி எனக்கு வந்து யாரு அடிக்கிறாங்களோ அவங்க அம்மா சிலுக்கு என்ன யாரு சொல்றாங்களோ அவங்க அம்மா சொல்றேன் இல்லையா? திருமணம் முடிந்து எனக்கு அதே பாவி எனக்கு திருமணம் முடிந்து எனக்கு 2 பொட்ட பசங்களே பிறந்து போச்சுவா. பொட்ட பசங்க பெண் குழந்தைகள் நேத்தியா நம்ம கம்பெனில இருக்கிறவனுக்கு ஒருத்தருக்கு 2 ஆமா ஒருத்தனுக்கு 3 ஆமா அவனுக்கு சொல்லுவானுங்க புண்ணியத்தை பண்ணணும் தான் பொண்ணு வரணும் எப்படியா வேண்டுமா எனக்கு பொண்ணு பிறந்து போச்சு உனக்கு 2 பொண்ணு தான். ஆமா நீ 10,000 சொத்து சேர்த்து வச்சிருக்கிற அது வித்து கூட கல்யாணம் பண்ணுவாங்கடா. எங்க அப்பா சம்பாதிச்சாரு யாரோ சேர்த்து வச்சாங்க அது வித்து கூட நீ கல்யாணம் பண்ணுவ. நம்மளுக்கு நீ புள்ளா ராய் புள்ளா கூத்தானாதான் நம்ம வயிற்று போய் போகு. அதனால பெருமாளே புண்ணியத்தை யார் 2 பசங்களுக்கும் செலவே இல்லாத கல்யாணம் நடக்கணும். செலவு இல்லாத எப்படிதான் கல்யாணம் நடக்கும்? பாதி பேருக்கு தெரிஞ்சு போய்க்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இல்லப்பா அவ்வளவு அழகு வாங்கி கொடுத்துக்கிறாங்க வாங்கல அவ்வளவு அழகு போன்ல தட்டி பாத்துக்கிறாங்க. இல்லப்பா செலவு இல்லாத கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு வேண்டின மாதிரி வேண்டின உண்டி கட்டணுமா உண்டி கட்டணும் ஒண்ணு எனக்கு தூக்கம் வந்துச்சு. தூக்கத்துல கனவு வந்துச்சு. கனவுல பெருமாள் வந்தாரு. பக்தா கவலைப்படாதே கனவுல பெருமாள் வந்துட்டாரு. ஆமாம்பா ஐயா 2 பொம்பளை பசங்களுக்கும் செலவு இல்லாத கல்யாணம் நடக்கணும்னா 2 பொம்பளை பசங்க 2 செல்போன் வாங்கி கொடுத்துட்டா செலவு இல்லாத கல்யாணம் நடக்கும். பெருமாளா சொன்னாரு. ஆமாவா சாமியார் பெருமாளா உங்க பக்கத்து பெருமாளா? பெருமாள் கனவுல சொல்றாருப்பா. பெருமாள் திருப்பதி இருக்கிறாரு. போன் வாங்கி கொடுன்னு அவரே வந்து சொல்றாரு. அடடே அதே மாதிரி வாங்கி கொடுக்காது விட்டா தெய்வ குத்துமா விட போகுது அப்படின்னு யார் 2 பொம்பளை பசங்களுக்கும் 1500 ரூபாய் இப்படி தடவுறாங்களே. யார் தடவுறாங்க? இல்லப்பா இல்ல போன் தடவுறாங்க பாரு. அந்த போன் வாங்கி கொடுத்து கல்யாணம் ஆகல. 1500 ரூபாய்க்கு தடவுற போனா நீ தாண்டா அது என்ன அது ஒரு செகண்ட் ஹேண்ட்ஸ் வாங்கி கொடுத்துட்டேன். வாங்கி கொடுத்து கல்யாணம் ஆகல. எனக்கு கோவம் வந்துச்சு. திருப்பி பெருமாளை நோண்டிங்க வேண்டுதல் திருப்பி வச்ச பக்தா கவலைப்படாது செல்போன் வாங்கி கொடுத்தவருக்கு கல்யாணம் நடக்காது. வெள்ளை கலர் பஸ்ல வேலைக்கு கிளம்பணும்.
என்னடா புரியல அவனுக்கு அவங்க எனக்கு புரிஞ்சா செஞ்சிருக்க மாட்டான் கம்பெனி பஸ்ல கம்பெனிக்கு வேலைக்கு ஆரம்பணும்னு சொல்றாருப்பா அதே மாதிரி அவன் சுட்டேன் கம்பெனி பஸ் வரல பஸ் சொல்றீங்க சரி 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 6 மாசம் அம்மா 6 மாசம் இல்லவா 6 மாசம் போச்சு என் பெரிய பொண்ணு வந்து டிரைவர் ரேஸ் ஓடி போச்சு டயர் பென்சர் ஓட்டும் அதுதான் டிரைவர் சீட் பக்கத்துல உட்கார வச்சிருக்க கூடாது நீ ரெண்டு பேரும் வேணும் உட்கார வச்சிருக்கணும் எங்கேயோ உட்கார வச்சேன் டிரைவர் சீட் ஓடி போச்சு 6 மாசம் ஆச்சு என் சின்ன பொண்ணு வந்து கிளி ரேஸ் ஓடி போச்சு ஆமா நல்ல கலர் பஸ்ல எந்த பஸ்ல கிளி இருக்கிறான் இப்போ ஆக்சிடென்ட் ஆகி போகுது நிறைய தூக்கம் வந்தே இல்லையா அதனால போட்டாங்க கம்பெனில ரெண்டு பேரு இட்டு ஓடி போச்சுப்பா எனக்கு சந்தோஷமா போச்சு பசங்க டிரைவர் கிளி தவிர வேற எவனும் பிடிக்கலையா ஏன்னு கேளு எங்க ஊரு மொசரவாகும் மொசரவாகத்துல எங்க வீட்டுல லாஸ்ட் ஸ்டாப்பிங் இது வரைக்கும் கடைசி வரைக்கும் பத்திரமா தந்து விட்டு பொட்டியார் சொன்னாரு டூ வீலர் ஏற்றி போய் ஏற்றி ஒரு ஆமாவா அதே மாதிரி பத்திரமா போய் பத்திரமா இட்டாந்து விடுறாங்கடா இவங்க தான் நமக்கு கடைசி வரைக்கும் கஞ்சி ஊத்துவாங்க நம்ம இவங்களே பிடிச்சிக்கணும் அப்படின்னு பிடிச்சிக்கிச்சுமா 2 பசங்களும் புடிச்சீங்களா கட்டிச்சீங்களா செலவே இல்லாத கல்யாணம் நடந்தது முடிஞ்சு போச்சு ஆனா என் ஊர்ல கொல்லாம் காரி மீறாங்க இவன் ஜென்ம தச்சு உயிர் அடக்குறானே இவன் பத்தான 2 பொண்ணு அந்த 2 பொண்ணு ஊர் மேல ஓடி போச்சு உயிராடு தூக்கு மாட்டின்னு சாவலாம் நான்டா சாவற என் பொண்ணா ஓடி போச்சு இல்ல உனக்கு 2 பொண்ணு ஆமா எனக்கு 2 பொண்ணு உன் பொண்ணு தான் ஓடி போச்சு இல்லவா அதெல்லாம் சொல்லக்கூடாது தப்பு வீட்டுல நடக்குதுல கையறா என்ன படிப்போம் அப்படி கை கட்டி சொல்லு இந்த பக்கம் கை காமிச்சா உனக்கு தெரியுமா என் பக்கம் கை கட்டி சரி இவன் தரும்பு தச்சு ஊரோட கரானே அந்த பக்கமே காட்டுறாங்க இவன் பெத்த 2 பொண்ணு ஊர் மேல ஓடி போச்சு அந்த கை கூட இப்படி காட்ட கூடாது வாங்கிடுவேன் அப்படின்னு சொன்னாங்க பேரு எனக்கு மாங்க தாங்க குடுகுடுன்னு ஊட்டி விழுவான்னு தூக்க மாட்டேன்னு சாவலான்னு தூக்க மாட்டேன்னு சாகுறாங்க நானே செலவு இல்லாத கல்யாணம் நடக்குது வேண்டிய வீட்டுல ஓடி போய் ஒரு தவளை நரி தண்ணி தாங்க எல்லா கும்பல் சேர்ந்து எல்லாரும் கொடுக்கலான்னு இல்லப்பா நடு ரோட்ல நின்று ஓடி போய் 2 பசங்களா கிடையாது இன்னியோட தலைமுறை அப்படின்னு தலைமுறைட்டேன் என் ஊர்ல ஒரு பெருமையா பேசுறாங்க இவன் என்னப்பா பண்ணுவான் இது எங்க ராவு மகளை கண்டுபிடிச்சு கூத்தாடி நடக்கிறான் இவன் 2 பொண்ணு ஊர் ஓடி போச்சு இவன் பொண்ணு 2 ஊர் மேல ஓடி இது எங்க ராவு மகளை கண்டுபிடிச்சு கூத்தாடி நடக்கிறான் இது எங்க ராவு மகளை கண்டுபிடிச்சு கூத்தாடி நடக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ செலவு இல்லாத கல்யாணம் சந்தோஷமா பேசுறாங்க இன்னும் ஒரு 3 மாசம் ஆச்சு 6 தெரியப்பா 6 3 12 6 3 9 மாசம் 9 மாசம் கழிச்சு 2 பொம்பளை பசங்க எப்படி தெரியுமா வருது எப்படி வருது இப்படி வருது என்ன எப்பவுமே பஞ்சர் ஓட்டு கடைக்காரன் ஆமா டிரைவரு ஆமா இவங்கெல்லாம் பொண்ணே விடக்கூடாது சண்டை வச்சுன்னா ராடு அதே அடிச்சுடுவானுங்க உன் பொண்ணு அடிச்சு விட்டுக்கிறான் இடுப்பு மேல அடிக்கலப்பா குழந்தைக்கு பிள்ளையார் வாசம் போட்டு விட்டுக்கிறான் குழந்தை தலைமையாரு வந்துருப்பா சொல்றேன் இதுங்களை சாப்பிடக்கூடாது இதுங்களை அடிச்சு தச்சு பண்ணணும் அப்படின்னு குடுக்குறன்னு ஓடனேன் அடிக்கலான்னு அங்க எங்க ஊர்ல கொள்ளலாம் சொல்றாங்க 2 பொண்ணு பத்து இருந்தா கொத்தானா அது 2 ஊர் மேல கைக்கு காட்டாது வாயில் வலி சொல்லு என்ன கேக்குறாங்க எப்படியோ ஒண்ணு செலவே இல்லாத கல்யாணம் ஆகி போச்சு பெருமாள் புண்ணியத்துல எனக்கு 2 பொண்ணுக்கு செலவே இல்லாத ஒண்ணு மேல கல்யாணம் பண்ணி ஊத்துட்டுமா கல்யாணம் பண்ணி அதான் சொல்றேன் எப்படின்னா உன்னாவோட தான் திருத்திண்டே பாய் திருப்பதிக்கு போய் பெருமாளை பார்க்க வேணாம் இந்த கிராமத்திலே இருக்கிறாருப்பா இங்க ஆமா நம்ம பொட்டியார் பொண்டாட்டிக்கிற 3வது பொண்டாட்டியா அவருக்கு பிள்ளையார் போட்டு சரி வாடா பொட்டியார் கதை நம்ம பேசக்கூடாது நான் ஊருக்கு கேட்டுருப்பாரு என்ன ஊரு போன்ல கூத்து சுருளாவரன் போட்டா அதே இருக்குது பார்த்து கேட்டான் ஆமா திருவடி ராயபுரம்டான்னு போட்டா அதே இருக்குதுன்னு கேக்குறான் ஆமா போன்லயே இந்த திருவடி ராயபுரம் கிராமத்திலேயே பகவான் இங்கே வந்துட்டாரா இங்கே செஞ்சு போயிடு மாதிரி இந்த ஊருதா எவ்வளவு மாலை உள்ள கிடக்குது அவருக்கு யாரா பஸ்வார் குத்துதா டேய் மரியா பகவான் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் புண்ணிலும் இருப்பார் எண்ணிலும் இருப்பார் அப்ப மொண்டாட்டன் இருப்பாரா இருப்பாரு இருக்க மாட்டாரு உண்டி வை என் மொண்டாட்டம் பெருமாளே வா பெருமாளே நீ கிடக்குறான் உன்னை பார்த்தா திருட்டு போய் மேல ஒரு மந்திரம் பண்றா கதவு தந்து விட்டு தானே கதவு தந்து தானே கூரை விட்டு பிரிச்சுட்டு போட்டோம் போய்கிறான் சொல்லிட்டு தான் வந்துக்கிறேன் போன் பண்ணி உன்னை பார்த்தா திருட்டு போய் மேல இருக்குது ஒரு மந்திரம் பண்றான் ஓம் கிரீம் கிரீம்
ஐஸ்கிரீம் மைனாது கோன் ஐஸ்கிரீம் கப் ஐஸ்கிரீம் அம்மா அப்பாவா இதெல்லாம் மந்திரமா அப்பா டேய் உண்டி அம்மா உண்டி ஒரு நாள் சொல்லிக்கிறாரு சொல்லக்கூடாது. சரி இந்த உண்டிய கோயிந்தா கோயிந்தா 3 சுத்தி வச்சினா சுத்தி வந்தா இதே இடத்த பகவான காட்டுண்டா. உண்டி அம்மா உண்டி கங்கம்மா உண்டி உண்டி அம்மா உண்டி தப்பு அரசனோட தப்பு தப்புன்ட்டேன். போயா உண்டி சுத்தி வந்தா சாமியார் காட்ட ஓடி ஏமா சாமியார் பார்க்க போறா பெரிய மோல் போடுவா போடு 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 போடு. சாமியார் பார்க்க போற சாவு மோல் அடிக்கிறாரு. என்ன சொன்னாங்க போய் மோல் அடிப்பான்னா மின்னத்துல கூத்த ஆரம்பிச்சு மட்டும் வந்தான். ஆமா ஏம்பா தாழ்த்த தூக்கி போடுனா நம்பால தூக்கி போட்டான். நானும் நடக்காதுதான்றான். இல்லவா மோல் அடி சொல்லு. அப்படி சொல்ல முடியாதுப்பா. சாமியார் பார்க்க போற மிருதங்க வாசிப்பா. அது மாதிரி மிருதங்கம்மா. ஆமா எங்க ஊர்ல நாங்க மோள மோளன்னு தான் சொல்லுவோம். என்ன பண்றது நல்ல ஒரு பெரிய ஊர்ல கறியாப்பா. மிருதங்க இப்ப ஒரு கசனிய அந்த மூத்திர கதை பெரிய ஊர் அறுவடி கத்துன்னு வந்த மிருதங்க கோயிடா கோயிந்த போற அடி போற மிருதங்க மிருதங்க கோயிடா 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 சித்தப்பா உங்க அம்மா உன்னை எப்படி பார்த்தாங்கப்பா? நான் 6 மாசம். நான் அப்படி கேட்கல எப்படி பெத்தான்னு கேட்டேன். அவங்க எப்படி பார்த்தாங்க நான் பார்க்கலப்பா. எறாத என்ன எந்தே பெரிய மாளிகை போச்சேடடி. ஐயோ சாமியாரி எவ்வளவு கஷ்டப்பட்டு தான் தெரியுமா? பரவாடா துட்டு கொடுத்தாங்க என்ன எங்க பெரிய மேல செத்துறாங்க. அவங்க சாமியார் ஒரு கீர்த்தன் கேட்டா மார்கழி திங்கள் மடி நிறைய பொங்கல் வாயாறு தின்று வயிறாறு கணிந்து குட்டை தேடி ஓடு வேலையிலே வேட்டு தெரிக்கு வீதி எவ்வளோ எம்பாவா எப்படா எம்பாவா இருக்க பல்லாண்டு பல்லாண்டு. ஐயா கோயிந்தா ஓ இந்த சாமியே ஊருக்குள்ளா படுற வந்தா கூட எதுக்கு என் முன்னாடி வரக்கூடாது சாமியே. அல்லாஹ் அக்பர் என்னை ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். சாமியே ஐயோ ஐயப்பா ஐயோ ஐயப்பா ஐயோ ஐயப்பா அல்லாஹ் என்னவா சாகும்போது எங்க கூத்தாடி போகணும். பாய் சாமியார் எல்லாரும் இப்படி கும்பிடுறாங்க. ஆமா இப்படி கும்பிட்டா என்ன ஆகுது? சாமியார் சொந்த கட்டுற மாதிரி ஆகல. இப்படி ஏன் இப்படி கும்பிட்டேன்னு கேளு. ஏன் இப்படி கும்பிட்டேன்னு கேளு. எனக்கு வயிறு நோவு பெறத்தின ஆகணும். எனக்கு தான்ப்பா அடிட்டே வைக்கணும் நல்லா ஆகணும் நல்லா ஆகணும். சாமியார் வேண்டிக்கிறேன் வயிற்று நோவு எப்படி இருக்குது அப்படின்னு சாமியார் காட்டியா இல்லையா? அதனால இப்படி கும்பிட்டேன். இப்படி கும்பிட்டாதான் சாமியார் ஆசீர்வாதம் பண்றாரா இல்லையா? சாமியே ஐயோ ஐயப்பா அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் இயேசு கிறிஸ்து என்னை ஆதரிக்குமாறு ஓம் அல்லாஹ் போட்டியாரு ஓம் ஐயப்பா ஓம் அடா பாய்ங்க எப்படி தண்ணி ஊத்துங்க உன் மொண்டைக்காரனை கூட்டி ஓடி விடு போடா. சாமி புகார் சாமி உனக்காக உண்டியை தந்துக்கிறேன் போ. அகட விகடமான வார்த்தையை ஆடிக்கொண்டிருக்கிறாய். ஐயோ ஏவா இல்லையா புகார் சாமி உனக்காக உண்டியை தந்த சாமி இந்த பேக் விட்டு கொடுக்குறான் பாய். அடா பாய்ங்க இதுக்குதான் இந்த குள்ளமாக உண்டி வெயினானா எவன் இந்த உண்டி தூக்கிட்டு போனானோ அவன் கால கட்டால கூட்டோடு போய் பஸ் ஏற்றங்காட்டியும் அவன் குண்டி வச்சு போனோம் குடிச்சே சாபம் போ. அந்த உண்டியலை நானே ஏற்றுக்கொண்டேன். பாத்தியா நீ திருடனுக்கும் தோணக்கார எங்களுக்கும் தோணக்கார பாத்தியா தானே தானே நீ எடுத்துக்கிற பத்தியா மாதவன் துஷ்டனுக்கே துஷ்ட பரிகாரம் செய்து துன்மார்க்கம் செய்பவரை தொல்லுலகம் சேர்த்து நன்மார்க்கம் செய்பவரை என்னுடைய பாதாரத்தில் சேர்த்துக் கொண்டு என்ன சேர்த்துக்கு சாமி ஆவணி மாதம் ரோகிணி நட்சத்திரம் கிருஷ்ண பட்சத்திலே வசதியாவிற்கும் தேவகி அம்மனுக்கும் 8வது பிள்ளையாக ஜனித்து சாமி நான் கூட 8வது தான் எங்க அம்மா
நான் குழந்தையிலே முருகுரு மாரியா இருந்தேனா இப்ப எப்படிங்கிறான் இப்ப விடுவேன் பூலா சுத்தி விட்டுக்கிறாங்க கிருஷ்ணன் மேலே வண்ண சாப்பிடுவேன் தங்கு சக்கரை கையோ பேக்கடிக்கோ போன பட்டே பட்டே எட்டாவது பிள்ளையாக நான் பிறந்தேன். எட்டாவது பிள்ளையாக பிறந்து மகாபாரத கண்ணன் என்று நற்பெயர் எடுத்து பாண்டவருக்கு சகாயன் ஆண்டவர்க்கே சகாயனாகும் துரியோதனாதி கூட்டத்துக்கு சத்ருவாத்துக்கு கண்டு வருகிறீர்கள். பாண்டவர் செய்த ராஜசுயாகத்தை கண்டு துரியன் அன்னவர் மீது போராமை கொண்டு லகுவாக வரவழைத்து நாட்டை அபகரித்து காட்டில் கோட்டி விட்டார். பணம் 12 அஜ்ஞாதவாசம் ஒன்று. ஆமாங்க. காலம் கழித்தால் நாடு இல்லையேல் பிணம் சுட்டு காடு என்று அஸ்வத்தாவாயத்தில் முச்சரிக்கை எழுதி காணமடைந்தார்கள் பாண்டவர்கள். 13 ஆண்டு காலத்தை 13 நாட்களாகவே கழித்தார்கள். 13 நாட்களாகவே காலத்தை கழித்து கண்ணா மாழவா நந்தா முகுந்தா ஜனாத்தனா அரியரி உலகரி கேசவா என்று பாண்டவருக்கு தலைவக்கூடிய தர்மராஜா அழைத்தார். தர்மராஜா அவங்களை அழைத்திருக்கிறார். என்ன மைத்துனா என்று கேட்க பாண்டவர் வாழ் தர்மநந்தன் அவர் மாமா கிட்டகட்டாய் 13 ஆண்டு காலம் கழிந்து விட்டது. துரியன்பால் தூது சென்று வர வேண்டும் என்று துரியன்பால் தூது சென்று அன்னருக்குண்டான அர்த்த பாகத்தை கேட்டு பாண்டவருக்கு ஊசி நாட்டு இடம் கொடுக்க மாட்டேன் திட்டவட்டமாக தெரிவித்தார். ஆசிரம் இருக்கும் துஜா கம்பத்திலே நாளை யார் ஒருவர் வெற்றி கொள்கிறாரோ அன்னோரிடத்திலே யார் வெல்கிறார்களோ அவர்களே நாட்டை ஆளலாம் என்று சத்தியம் செய்து கரம் தட்டி வந்தோம். ஆமாங்க. பாண்டவருக்கும் கௌரவருக்கும் யுத்தம் என்று எத்தனை சண்டை ஏற்பட்டு 12 நாட்கள் முடிந்து விட்டது. 13வது நாள் சண்டையானது நடைபெற வேண்டும் ஐயா. ஆமாம். இது நாள் வரையிலும் யாருக்கு ஜெயம் யாருக்கு அபஜயம்? பாண்டவருக்கு அமோகமான வெற்றி, கௌரவர் தோல்வியை அடைந்து கொண்டிருக்கிறார்கள் ஐயா. பாண்டவரிடமிருந்து அர்ஜுனனானவன் கண்ணா மாளா என்று என்னை அழைத்திருக்கிறார். ஆமாங்க. அண்ணவருக்கு காட்சியளிக்க வேண்டும். அழைத்திட்ட குரலுக்கு உடனடியாக காட்சியளிக்க வேண்டும். இன்னும் திருவடிராயபுரம் கிராமத்திலே கோயில் கொண்டு நிற்கக்கூடிய விநாயகப் பெருமான், முருகப்பெருமான், பொன்மலையான், வேங்கடத்தான் இவரது மேல்நாள் கொண்டாடப்பட்ட சொன்ன காணிக்கை ஜெயம் ஜெயம்.
நீடூடியா வளர்க்கிறதையா உம்மரவருக்கு ஏதேனும் குறைகள் இருக்கிறதா மாழவா? இருந்தாலும் இன்றைய தினத்தில் கண்ணா மாழவா நந்தா என்று என்ன நினைக்க காரணம் ஜெயம் 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 ஜெயம். இன்னும் திருவடிராயபுரம் கிராமத்தைச் சேர்ந்த திருவடிராயபுரம் கிராமம் இன்னும் அகிலாண்டம் அவருடைய மகனாக விளங்கக்கூடியவர் இன்னும் மணி ஐயா அவர்கள் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் பரிசோதகராக பணிபுரிந்தவர். இன்னும் அரசு ஊழியர் இன்னும் அகிலாண்டம் அவருடைய மகன் மணி அவர்கள் எங்கள் நாடமரத்தை வாழ்த்தி 101 ரூபாய் அன்பளிப்பாக வழங்கியிருக்கிறார். ஜெயம் 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 ஜெயம். இன்று எதற்காக வரவழைத்தேன் தெரியுமா கண்ணா? மலரடி போற்றி செய்ய இத்தினம் போன தன்மை பிறநகலம் நடந்தேறி முடிந்தது 12 நாட்களே. 10 நாட்கள் பாண்டவராகிய நாமே வெற்றி பெற்றிருக்கிறோம். 2 நாள் வெற்றி அவர்கள் கௌரவர் கண்டிருக்கிறார்கள். முதல் நாள் 8ஆம் நாள் வெற்றி கண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்று நடக்கவிருக்கும் 13ஆம் நாள் யுத்தம் யார் யாரை கொள்வதென்று இதுகாலம் மறந்து விளங்கவில்லை மாழவா. அதனால் அல்லவோ உன்னை அழைத்திருக்கிறோம் கண்ணா. யாரை யார் கொள்வது யாரை யார் கொள்வது என்று என்னை அழைத்திருக்கிறாய். ஆமாம் கண்ணா. எப்படி இருந்தாலும் உன் பின் இன்று குருச்சேத்திர பொந்தின வருவதா என்ன கிடையாது. ஆமாங்க மாழவா, இன்று என் பின் நீ வருவது இல்லையா? ஆமா, இது முதல்லயே செய்திருக்கணும் இந்த வேலையை. எனக்கு இப்ப இன்னைக்கு என்ன வரல, நான் வரல கண்ணா. இது வரல வந்தையா? எத்தனை நாட்களாக எங்களை காத்த நீ ஆமா இன்று வர முடியாது என்று கூறுகிறேன். எந்த விதத்தில் நியாயம் மாழவா? ஜெயம் ஜெயம். இன்னும் யாருடைய பெயரை கீர்த்தியும் சொல்ல வேண்டும் என்றால் இன்னும் திருவடிராயபுரம் கிராமத்தை சேர்ந்த இன்னும் சுகுமார் அவர்களுடைய மகனாக விளங்கக்கூடிய இன்னும் செல்வம் ஐயா அவர்கள் இங்கு எழுந்தருளி இதோ எங்கள் நாடாமன்றத்தில் ஹார்மோனியஸ்டர் இன்னும் சித்தார்த்தூர் இன்னும் சீதாராம் ஆசிரியர் பாராட்டி 101 ரூபாயும் இன்னும் எங்கள் நாடாமன்றத்தின் ஆசிரியர் இன்னும் சிறுவஞ்சப்பட்ட கிராமம் இன்னும் சீதாராம் ஆசிரியர் பாராட்டி 51 ரூபாயும் இதோ அடியானை பாராட்டி 51 ரூபாய் இருக்கிறார். ஜெயம் 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 ஜெயம். முளையிட்ட நீங்கள் முன்சென்று இடரை தீர்ந்தார் துருவரா திருவருக்கு அந்த துருவராம் திருவருக்கு தோன்றிய நல்லும் தந்தார். ஹரிஹரி மாதவ கண்ணா. திருமாலே ஐவரை காக்கும் நெடுமாலே கண்ணா கண்ணா முறையிட்ட கஜேந்திரனை காக்கவில்லையா?
அங்கே திருவராம் துருவன் முன்னறி அங்கே என்று வைத்த இளைஞன் என்னறி தூணிலே தோன்றுவார் என்று சொல்ல ஆமாங்க அந்திச்சாயு வேளையிலே கதாயத்தை ஓங்கி அறைந்தான். அந்த நேரத்தில் துருவனுக்கு காட்சி தரவில்லையா? அங்கே கோவிந்தா என்றவுடனே கூப்பிட்ட குரலுக்கு அடியார்களை காக்கும் பரந்தாமா பறவையின் மீது அமர்ந்து பக்தர்களை காக்கவில்லையா? அடியே நான் நினைக்க இந்த அர்ஜுனனை என்று காக்க வரமாட்டாயா? பார்க்க வேண்டும், கரை சேர்க்க வேண்டும் என்று அழைக்கிறார். கண்ணா ஜெயம் இன்னும் கீழ்நள்ளி கிராமம் இன்னும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் முன்னாள் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் கூடிய இன்னும் தனசேகர் ஐயா அவர் மகன் இன்னும் மாஸ் பாபு ஐயா அவர்கள் தற்சமயத்திலே உபத்தலைவர் வழங்கக்கூடிய இன்னும் மாஸ் பாபு ஐயா அவர்கள் இதோ எழுந்தருளி இது அவர்கள் நாடாளுமன்றத்தை 101 எங்க இருக்கிறார். ஜெயம் 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 ஜெயம். அர்ஜுனா, ஆனால் நீங்கள் முதன்மையாக விட்டிருந்தால் பாண்டவர் மடிந்திருப்போம். ஆனால் 12 நாட்கள் யுத்தம் நடைபெற்று 10 நாட்கள் அமோகமான வெற்றியை கண்ட பாண்டவர்களுக்கு இன்று நான் வரமாட்டேன், ரதத்தை முன்னின்று செலுத்த மாட்டேன் என்று உரைக்கின்றீர்கள். பார்த்தனுக்கு சாரதி, பார்த்த சாரதி நீயே இப்படி செய்யலாமா கண்ணா? உன்னுடைய பங்காளி துரியனுடைய வஞ்சகம்லாம் உனக்கு தெரியாதா? எப்படி மாமா? நேற்று அந்தி சாயும் நேரத்திலே உங்கள் 100 விற்குருவாகக்கூடிய துரோணாச்சாரி என்ன சபதம் வைத்தார்? உன்னிலும் எண்ணிலும் தூணிலும் துரும்பிலும் நிறை நிறை தெய்வமாக விளங்கும் பிறர் மனதில் என்ன இருக்கிறது என்று அறியும் தன்மை வாய்த்தவர் உங்களுக்கல்லவா தெரியும். ஆனால் மானிடராகி எங்களுக்கு என்ன தெரியும் கண்ணா? தமிழின் தர்மனன் தன்னை மடல் இருக்க கட்டி ரதபடி கம்பத்தில் இழுத்துண்டு வருவேன் என்று துரியோதன மகாராஜா இடத்தில் சத்தியம் கொண்டு என்ன தனுர்வேதம் என்ற மந்திரத்தை சிக்கர கற்ற துரோணாச்சாரியார் என்பது என்னுடைய தமையனை ரதகுடி கம்பத்திலே மடல் இருக்க கட்டி இழுத்து வருவேன் என்று சபதம் ஏற்றிருக்கிறார். மாழவா, அன்னவரை எதிர்கொள்ள எங்களால் முடியுமா? உன்னுடைய தமையனுக்கு நீங்கள் அண்ணன் தம்பி 4 பேரும் 4 திக்காக காவல் 4 திசைகளிலே காவல் இருக்க வேண்டும். மாழவா, இதற்குதான் உன்னை அழைத்தது கண்ணா. முன் எச்சரிக்கையோடு என் அருமை தமையனை பாரி கூடாரத்தில் விடுத்து தமையன் தம்பிமார்கள் 4 4 திசையாக நிற்கிறோம். அண்ணாவுக்கு யாதொரு எண்ணல் வராது மாபெரும் தனுர்வேத மந்திரத்தை சிக்கரக்கற்ற துரோணாச்சாரியார் இல்லையில் கவர்ந்து சென்று விடுவார். அதனால் மாழவா நிற்கிறோம் நாங்கள். யார் வருகிறார் என்று பார்க்கலாம். அது உறுதியாக இருந்தால் ஐயா என்ன மோடி ஒரு நேரத்தில் அந்த காடாவை நிறுத்த காலையா அந்த திரை ஐயா யாரையா நீங்கள் யாரா நாங்க அணியணியாக கூட்டம் கூட்டமாக எம்மை நீங்கள் இவ்வாறு சித்திரவதை செய்கிற யாரு யாரீங்கள் சண்டைக்கு சண்டைக்கு
ஐயா யாரை அணியணியாக கூட்டம் கூட்டமாக மாவீரர்கள் கரத்திலே ஆயுதத்தை தாங்கி என்னை அடித்து நிற்கிறார்கள். யார் போர் புரிய வருகிறார்கள்? யார் மாமா? மைத்தூனா இவர்தான் இவர்தான் இவர்தான். இவர்கள் யார் என்றே உனக்கு விளங்கவில்லையா மாமா? இவர்கள்